தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் மகன் விவேக் 7 நாட்களுக்கு பிறகு இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் முன் ஆஜரானார். இதுகுறித்து நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவினுடைய மகன் விவேக் இன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்பு சரியாக 5:45 மணி வாக்கில் ஆஜரானார். அவரிடம் தொடர்ந்து 4 பேர் கொண்ட குழு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த புதன் மற்றும் வியாழன் 2 நாட்கள் ராம்மோகன் ராவ் மற்றும் அவரது மகன் விவேக் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் இந்த சோதனையில் பெரிய அளவுக்கு எதையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றவில்லை என்ற ராம்மோகன் தரப்பு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நேரில் ஆஜராகி இந்த ஆவணங்கள் தொடர்பாகவும் நிறுவனங்கள் நடத்துவது மற்றும் முதலீடு செய்துள்ளது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்குமாறு ராம்மோகன் ராவினுடைய மகன் விவேக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட விவேக் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்தார். குறிப்பாக இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில் 16 கோடி ரூபாய் வரைக்கும் வரி ஏய்ப்பு செய்துள்ளதை விவேக் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் அது தொடர்பான தொடர் விசாரணை இருக்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் 6 நிறுவனங்களை விவேக் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அந்த நிறுவனங்களுக்கான முதலீடு எங்கிருந்து வந்தது என்பது குறித்த விசாரணை தொடர்ந்து இருக்கும் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவை தாண்டி அமலாக்க பிரிவு மற்றும் சிபிஐ அதிகாரிகளும் விவேக்கிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனுடன் மகாலிங்க பொன்னுசாமி.